பொதுவுடைமை இயக்க போராளி நல்லகண்ணு உடலுக்கு பொதுமக்கள், தலைவர்கள், பிரபலங்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நல்லகண்ணு அவர்களின் உடலுக்கு இதுவரை அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள்? எப்போது அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு தானமாக உடல் மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், அரசியல் பொது வாழ்க்கையில் நேர்மையாகவும் எளிமையாக இருந்த மூத்த தலைவர் நல்லகண்ணுடைய உடல் டி நகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை 6:30 மணியிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் அவருடைய உடலுக்கு நேரடியாக மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள், அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நரேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள், வியாபாரிகள், விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் நல்லகண்ணுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தனி வழி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், திரை பிரபலங்கள், முக்கிய நபர்கள் வருவர்களுக்கு தனி வழியாக அவர்கள் சென்று மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடும், பொதுமக்களுக்கு நீண்ட வரிசை இருந்து அவர்கள் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இன்று மாலை 3 மணி வரை பொதுமக்கள் மரியாதை செலுத்துவதற்காக கட்சி அலுவலகத்தில் மூத்த தலைவர் நல்லகண்ணுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 மணியளவில் இங்கு அவருக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டு அதற்கு பின்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க, அவரோட பேசுவோம். சார் வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நல்லகண்ணு அவர்களை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன சார்? நாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். ஏற்கனவே நாங்க கே லிங்கமுத்தன்றவங்க சட்டமன்ற உறுப்பினராக நின்னாருங்க. அந்த டைம்ல அவரோட தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்திருக்காரு குடியாத்தம். அப்ப இருந்து அவரை பார்த்திருக்கோம், பல முறை சந்திச்சிருக்கோம், நேர்லயும் பேசியிருக்கோம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க நபரை இனிமே அங்கேயுமே பார்க்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேர்மையான மனிதர். எதுவுமே அவர் மேல எந்த ஒரு சின்ன ஒரு புகார் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையா நடந்துக்குவாரு. நம்மளோட சாப்பிடுறது, உட்காருறது, நம்ம எங்க போனாலும் எல்லாமே சாதாரண மக்களா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருந்தாரு. உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்ன? அரசியல் பொது வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என்ன கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட? முதல்ல எங்க அண்ணன் பையனுக்கு அவர் தலைமையில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப எளிமையா வந்தாரு, எந்த செலவும் இல்லை எங்களுக்கு. அப்படி இருந்து அவரை ஜனங்க மட்டும் பாக்கிறதுக்குன்னு பள்ளிக்கொண்டாவில மணி 1 மணி வரையில வந்தாங்க. மணி 9 மணி கல்யாணம். அவரை பாக்கிறதுக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் அவரு டிப்பன் கூட சாப்பிடாத ஜனங்களுக்கு எல்லார்கிட்டையும் பேசியிருந்தாரு. அவரு ஒரு எளிமையான மனிதன். அவருக்கே டிப்பன் இல்லாத போயிடுச்சு எங்க கல்யாணத்துல. அவ்வளோ ஒரு எளிமையா யாரும் இருந்ததில்லை. அது மட்டும் இல்ல, அவருடைய அடிக்கடிக்கு நாங்க அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறோம். அவரு நடக்க முடியாத நிலையில கூட போய் பார்த்திருக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு அது மாதிரி தலைவர் கிடைக்க மாட்டாரு. மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலும் வந்திருக்கக்கூடிய நபர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூத்த தலைவர் நல்லகண்ணுக்கு மரியாதை செலுத்துவதற்காக காத்திருக்கார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தைகளை கூட நாம பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட மிக நேர்மையாக, எளிமையாக, பலருக்கு ஒரு உத்வேகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர். கட்சி வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்த அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி, நல்லகண்ணுடைய படம் பொருந்திய பதாகைகள் உள்ளிட்ட இந்த இடங்களில் மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று கூட மீண்டும் முதலமைச்சர் இங்கு மரியாதை செலுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், மரியாதை செலுத்தி வருகிறார்கள். காவல்துறையினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக தலைமையும் தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள்.
அவருடன் பழகிய ஒவ்வொருவரும் அவருடைய எளிமையை அவ்வளவு நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு தாக்கத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ராஜ்குமார்.